ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சகாயமரி கிச்சன். பச்சரிசியில் புட்டு செய்ய போகிறேன். அதுக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வைக்கணும். நாள் இந்த மாதிரி ஒரு காப்படி அரிசி விட்டு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இது 1/4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு கூடையில் தட்டி போட்டு தண்ணியெல்லாம் வடியணும். இந்த மாதிரி ஒரு ஓட்டை பாத்திரமா கூடை மாதிரி வச்சுட்டு அரிசி இதில் போட்டு தண்ணியெல்லாம் வடியணும். தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் பொடிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் மிக்சியில் பொடிச்சு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் தண்ணி வடிஞ்சது ஜாரில் போட்டு நீங்கள் பொடிக்கணும். இதில் மிக்சியில் பொடிக்கணும். நீங்கள் இந்த மாதிரி பொடிக்கணும். இது மாதிரி கொஞ்சம் குறையாக இருக்கணும். இதில் பாத்திரத்தில் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் பொடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பதமாக இருக்கும்போதே அப்படியே பொடிச்சிருங்க. அப்போ தான் புட்டு அவிக்கும்போது சாஃப்டாக இருக்கும். இது சூடு பண்ணி வச்சுருங்க. அடுப்பில் சூடு பண்ணணும். இந்த மாதிரி அடுப்பில் வச்சு ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இது வறுக்கணும். பொடியை வறுக்கணும். இந்த மாதிரி பொடி வறுத்த போது ரொம்ப வறுக்க வேண்டாம். ஒரு 1/4 மணி நேரம் வறுத்துட்டு அப்படியே விட்டுருங்க. இது நீங்கள் நைட்டு இந்த மாதிரி இப்போ நாள் இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு காலையில் அவிங்க. நல்லா புட்டு நல்லா சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இது நீங்கள் அவிச்சிட்டு உங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு பாக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுங்க. 2-3 நாள் கெடாமல் இருக்குது இந்த மாவு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி மாவு வறுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பச்சரிசியில் செய்யுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. பச்சரிசி அரைச்சி புட்டு பொடி எடுத்துக்கோங்க. நான் இதில் 1 கப்பு எடுத்துருக்கிறேன். எடுத்து உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு இதில் பெரட்டணும். தண்ணி லைட்டாக தெளிச்சுக்குங்க. தெளித்து பச்சை தண்ணி போது வெந்நி வேண்டாம். நான் அதில் 2 கேரட்டு துருவி போடுறேன். அதோட இது புட்டில் பெரட்டணும். புட்டு வடியில் பச்சரிசி மாவில் இந்த மாதிரி மாவில் கலக்கிக்குங்க. லைட்டாக தண்ணி தெளித்த போது ரொம்ப தெளிக்க வேண்டாம். தண்ணி தெளித்து இந்த மாதிரி நீங்கள் இந்த புட்டு மாவில் கலக்கிக்கணும். கலக்கி இதில் 1 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இதில் பெரட்டிட்டு இதில் குழாயில் வச்சு அவிக்கணும். 1 பீஸ் தேங்காய் நீங்கள் போட்டுட்டு இதில் பெரட்டிட்டு நீங்கள் குழாயில் வச்சு அவிக்கணும். புட்டு இந்த மாதிரி நீங்கள் அவிச்சு இந்த மாதிரி எடுங்க. அவிச்சு இந்த மாதிரி எடுத்து புட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் நாள் அரிசி தண்ணியில் போட்டு 1/4 மணி நேரம் கூடையில் தட்டிட்டு பொடி வணக்கிட்டு உங்கள் தேவையான அளவு எடுத்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நல்லா சர்க்கரை வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.